அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்கே உட்காந்துருக்கிறீங்க அண்ணா? ஏன் இப்படி உட்காந்துக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வீடு எங்கே இருக்குங்கண்ணா? சரி, உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் மணி. கார்த்திக். கார்த்திக். நீங்கள் இப்போ நீங்கள் என்ன சும்மா தான் இருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு வீடெல்லாம் இருக்கா? வீடெல்லாம் இல்லை. நல்லா இருக்கிறீங்களே. என்ன படிச்சிருக்கிறீங்க நீங்கள்? என்ன படிச்சிருக்கிறீங்க நீங்கள்? அண்ணா 10ஆம் கிளாஸு. அண்ணா 10ஆம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. நல்லா பேசுகிறீங்க. 10ஆம் கிளாஸ் எவ்வளோ பெரிய படிப்பு தெரியுங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க? சரி, ரைட்டு. உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா வேலைக்கு போவீங்களா? கண்டிப்பாக. கார்டு வச்சுருக்கீங்களா? அதுக்கு சரி, வேலை கிடைக்கும் இடத்துக்கு கார்டு நான் உங்களுக்கு என் நம்பர் தரேன். சரி, நான் உங்களுக்கு என் நம்பர் தரேன். சரிங்களா? நான் இந்த ரூட்டில் அடிக்கடி வாரத்துக்கு வீக்லி 2 தடவை போயிட்டு வருவேன். வேலை இருக்குன்னு சொன்னால் போங்க, பின்னாடியே வந்துடுவோம். எப்படி? இப்போ நான் உங்களுக்கு வேலை ரெடி பண்ணணும்ல. ரெடி பண்ணிட்டு தானே சொல்ல முடியும். உங்களுக்கு 2 டேஸ் வாரத்துக்கு 2 நாள் இந்த ரோட்டில் போவேன். என்ன கடை வேலை இல்லை பார்சல் வேலை? உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? பார்சல் இல்லை கடை வேலை. பார்சல் கடை வேலைகள் தெரியும். நல்லா செய்வீங்க, கேரண்டியாக செய்வீங்க. வேறு ஏதாவது கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஏதாவது செக்யூரிட்டி வேலை இல்லை உள்ளார ஒர்க் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்குற இடம் இருக்கணும். தங்குற இடம் வேணும். தங்குற வேணும். அதுக்குரிய நம்முடைய உடலுக்கு என்ன சாப்பாடு மட்டும் விஷயம். நம்ம இதுக்கு சாப்பாடு வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும். டீ காஃபி பண்ண இது டீ காஃபி பண்ணுறதா போதும், சாப்பாடு வேணாம். அதுலேருந்து தான் டிஃபன் ஆயிருது. அப்படியா? டீ காஃபி பண்ணு இருந்தால் போதுமா? டிஃபன் சென்டர் கிளியர். நல்லா இருக்கிறீங்கண்ணா, நல்லா பேசுகிறீங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவீங்களாட்டிருக்கு. சரி, உங்களுக்கு நான் ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணித்தரேன். நீங்கள் இந்த ரூட்டில் தான் இருப்பீங்களா? இந்த ரூட்டில் எந்த இடத்துல நீங்கள் தங்கியிருப்பீங்க? நீங்கள் எங்கே தங்குறீங்க, தூங்குறீங்க? இப்பொழுது அதுதான் எங்கே நமக்கு இருப்பிடம் கிடைக்குது தங்குறதான். எங்கே இருப்பிடம் கிடைக்கிறது அங்கே தங்குறீங்க. கோயிலில் தங்குவீங்க. இங்கே இந்த லைனில் எந்த கோயிலில் தங்குவீங்க? தற்காலிகமாக இன்னைக்கு இங்கே தான் நாங்கள் கடை இருக்குது, கடையில் தான் தங்கணும். அங்கே தான் தற்காலிகமாக ஏதோ ஒரு கடையில் தங்கணும். மற்றபடி கோயிலில் தங்கணும். இந்த லைனில் எந்த கோயிலில் நீங்கள் தங்குவீங்க அது மட்டும் சொல்லுங்கள். நாளைக்கு எந்த கோயிலில் இருப்பீங்க நீங்கள்? நாளைக்கு எந்த இடத்துல நாளைக்கு திருச்செங்கோடு கோயிலில் இருப்பீங்க. உங்களை நான் வந்து பார்க்கலாம்ல? இருப்பீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்களா? சீரியஸ்னஸ். நான் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக வாங்கி தரேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லையா? காலையிலேருந்து சாப்பிடல. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். பன்னு. அப்புறம் ஏதோ ஒரு இனிப்பு பன்னு. அப்புறம் வேறு என்ன வேணும்? டீ நாளை. பன்னு மட்டும் போதும். இனிப்பு பன்னு 2 பன்னு அது போதும். இன்றைக்கி ஒரு நாள் பொழுது போதும், சாப்பாடு வேணாம். நாளை நீங்கள் கேட்ட பன்னு ஓகேவா? நீங்கள் கேட்ட பன்னு. ஆனால் சாதா பண்ணு தான் இருக்குது, ஸ்வீட் பண்ணு இல்லை. பிஸ்கெட் வாங்கிட்டேன், தண்ணி வாங்கியாச்சு. ஓகேவா? போதுமா? ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் உணவு தான். இன்றைக்கி ஒரே நாள் உணவு தான். ஆனால் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கண்ணா? அப்பா அம்மா இருக்கிறாங்களா? அப்பா அம்மா இல்லை. அண்ணன் தம்பிங்க யாருமே இல்லை. ஆனால் தனிமையாக தான் கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களை நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நாளைக்கு மீட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறது ஒரு 2 நாள் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன். ஓகேவா? தண்ணி அவ்வளோ தண்ணி தாகமாங்கண்ணா? தண்ணி போதுமான வாங்கிட்டு விட்டோம். உங்களுக்கு சரி, நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் சாப்பிட்டேண்ணா. நீங்கள் சாப்பிடுங்கண்ணா.